வணக்கம்மா. வணக்கம். காலை வணக்கம். இப்போ சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன சமையல்? இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அப்படியா? அதுக்கு சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். சரி. சரியா? என்ன தேவைப்படும் அதுக்கு? எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்சிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம். சரி, ஓகே. ஜீரகம்மா கம்மிங்க. சரி, வேற இப்போ 4-5 மிளகு. 4-5 தான். சரி, ஓகே. அப்புறம் 2 இப்போ 2-3 மிளகு. 4 ஏலக்காய். சரி. அப்புறம் இப்போ 5 கிராம்பு போட்டுட்டு இப்போ 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சரி. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு அப்புறம் 4-5 பச்சை மிளகாய். வெண்டைக்கீரி. நல்லா பதங்கி வரட்டும். நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். சரி. வெங்காயம் பாரு ஆயிட்டா? இல்லை, அரை வேக்காடு வந்துருக்கு. கொஞ்சம் உப்பு போடணும். சரி. இப்போ கொஞ்சம் தான் போடுறேன். சரி. அப்புறம் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டோம். சரி. பார், இஞ்சி பூண்டு 2 தட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ இஞ்சி பூண்டு எடுக்கணும்? இவ்வளோ இஞ்சி கொஞ்சமாக பூண்டு. சரி. பாரு போட்டாச்சா? ஆமாம், இஞ்சி பூண்டு லேசாக வசக்கியாச்சா? இன்னும் தக்காளி போடணும். பாரு 3 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். சரி. அதை சேர்த்துக்கேன். கால் கிலோ பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். பொடிசை கட்டி எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணி அப்புறம் போடணும். சரி. இப்போ வெட்டி வச்ச கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதில் போடணும். இங்கே பாருங்க, வதக்கணும். இது ஒரு 10-20 நிமிஷம் வசக்கணும். இது நல்லா வேகணும். இல்லை, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணிலாம் வேகணும். சரி. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்படியே வச்சுருங்க. அது போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். சரி. எவ்வளோ நேரம்? ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். சரி. சரியா? நல்லா வேகணும்ல. இது 20 நிமிஷம் ஆகும். சரி. கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு சரி. பன்னீர் இதில் போட்டு வசக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி. அது உருகட்டும். இங்கே பாரு. நல்லா ஃப்ரை பண்ணணும். சரி. ஆச்சி பிரியாணி மசாலா. இல்லை, ஒரு நிமிஷம் கம்மி. ஆச்சி பிரியாணி மசாலா. சரி. எவ்வளோ போடணும்? எந்த அளவு போடணும்? கொஞ்சமாக போடணும். பாரு, கொஞ்சம் போட்டோம். சரி. சரி, ஓகே. சொல்லு. மசாலா போட்டாச்சு. ஆச்சி பிரியாணி மசாலா போட்டாச்சு. சரி. இப்போ இது பாரு 2 ஸ்பூன் தயிர்.
சரியா? சரி. அவ்வளோதான். எல்லாம் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இந்த பக்கம் அரிசி வச்சுருக்கேன். சொல்லுமா. இது பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சரி. இதையும் இந்த கலந்துக்கணும். சரி, ஓகே, போடு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து நல்லா உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக தான் போட்டோம். அப்புறம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கணும். சரி. இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ், இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். சரி. அப்போ நம்ம இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. சரி, ஓகே. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. சரி, சரியா? சரி. நம்ம 2 கிளாஸ் வச்சுட்டனால 3 கிளாஸ் தண்ணி வச்சாச்சு. சரி. இப்போ நம்ம பட்டரில் பன்னீர் வசக்கி வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போடணும். போட்டுட்டு இது நல்லா இப்படி எல்லாத்தையும் கலந்தாச்சா? எப்படி கலந்துருக்கு பாரு. இதெல்லாம் பன்னீர் எவ்வளோ நேரம் இனிமே இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லியில போடணும். மல்லியில எவ்வளோ எடுக்கணும்? கொஞ்சம் பேர் போட்டுக்கணும். சரி. போட்டுட்டு இதையும் இப்படி நல்லா வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டோம். சரி. உப்பு போட்டல. ஆமாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. எக்ஸ்ட்ராவா? ஆமாம், காணலை. சரி. வந்து பண்ணிடுங்க. சொல்லு. அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். சரி. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதெல்லாம் கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வச்சுருக்கோம்ல. ஆமாம். இது தண்ணியை போட்டு இது அப்படியே வேகட்டும். சரி. எவ்வளோ நேரத்துக்கு வேக கூட? ஒரு 20 நிமிஷம் வேகட்டுமே. சரி. 10 டக்குன்னு போட்டு பந்து பண்ணி வச்சிடணும். சரி, ஓகே. நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வைக்கணும் அடுப்பு. சரியா? சரி. உடல கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். சரி. சொல்லு. இவ்வளோ பட்டர் போடணும் இல்லை. எக்ஸ்ட்ரா? ஆமாம், கொஞ்சம். சரி, ஓகே. பிரியாணி மேலே இது மேலே போட்டு இப்படி மூடி வச்சிடணும். சரி, ஓகே. சரி, சாப்பாடு ரெடி ஆகிட்டு பாரு. ஆயிட்டா? ஆமாம். சரி. சரி. சரி ஆயிட்டா? சரி, கட்டில் போட்டுடலாமா? ஓடுறோமா? சொல். ஆயிட்டா? சாப்பாடு ஆயிட்டு எடுத்துக்கிட்டு சாப்பாடு நல்ல ஒரு நிமிஷம். பச்சடி ஆகிட்டு சோறு ஆகிட்டுனா. சரி, ஓகே. சரி, ஓகே. பாய். பாய்.